பூஜை செய்த இடங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பூமீஸ்வரர் சீர்காழிக்கு அருகாமையிலே வணக்கம், கிண்டி சுவாமிநாதன். ராமன் பூஜை செய்த இடங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பூமீஸ்வரர் சீர்காழிக்கு அருகாமையிலே குன்னம் அப்படிங்கிற கிராமத்துல ராமன் பூஜை செய்திருக்கிறார். இந்த கோயிலுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. சிவன் கோயிலிலே ராமன், லக்ஷ்மணன், சீத்தை, அனுமன் சன்னதிகள் உண்டு. பூமீஸ்வரர், இந்த பூமீஸ்வருடைய சிறப்பு அப்படிங்கிறது, ராமன் இங்கே சிவபூஜை செய்திருக்கிறார். இங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்திலே நீராடி அங்கே சிவபூஜைகள் செய்தால், அந்த சுவாமிக்கு பூஜைகள் செய்தால் பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, பூமாதேவி பூஜை பண்ண கோயில் பூமீஸ்வரர். இந்த பூமாதேவி, நிறைய பேர் இன்னைக்கு வீடு அமையவில்லை, இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் ஆனால் வீடு கட்ட முடியல. பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் வச்சிருப்பாங்க இடம், ஆனால் சொந்த வீட்டில் இருக்க முடியாது. அங்காரகனுடைய சரியான இடத்தில் அங்காரகன் இல்லாத காரணத்தினாலும், அங்காரகன் நீச்சமடைகின்ற காரணத்தினாலும் இந்த மாதிரி வீடு கட்ட முடியாமல் போய்விடும். இதற்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோசியக்காரர்கள் சொல்லுகின்ற ஒரே வழி, நேரடியாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சில அங்காரகனுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது திருச்செந்தூர் முருகன். கல்யாணம் சம்பந்தமான அங்காரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது மங்களன் தானே. அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் முருகன். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை வைத்தீஸ்வரன் கோயிலிலும் பூஜை பண்ணலாம். வியாதிகள், உஷ்ண சம்பந்தமான, அதாவது இரத்த சம்பந்தமான வியாதிகள் வந்ததுனாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் பூஜைகள் செய்யலாம். வீடு பிரச்சனை, மனை பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறோம், சொந்த வீடு தான், ஆனால் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, துர்மரணம் நடக்கிறது, கொடுத்தனை யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, அவங்களாலேயும் ஒன்று சமாளிக்க முடியல, விட்டுட்டு போயிடுறாங்க, வீடு வாடகைக்கு யாரும் வரமாட்டாங்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, இந்த பூமீஸ்வரர், இங்கே இருக்கக்கூடிய பூமீஸ்வரருக்கு சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்தோமையானால் கண்டிப்பாக இந்த இடத்தில் செய்கின்ற பூஜை சிறப்படைந்து இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையும். வாஸ்து பார்த்து சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, சில பேர் வாஸ்து பார்க்காமலே வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் இடிச்சு கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த வாஸ்து தோஷங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பூமீஸ்வரரை பூஜை செய்யலாம். இந்த கோயில் சீர்காழிக்கு அருகாமையிலே புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 5 மைல்கல் தொலைவிலே குன்னம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான், ராமன், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி எல்லோருக்கும் இங்கே அனுமன் முதற்கொண்டு சன்னதிகள் இருக்கிறது, நவக்கிரகம் இருக்கிறது. இந்த கோயில் திலதர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தாலும், பூமீஸ்வரருக்கு பூஜைகள் செய்தாலும் இந்த மாதிரியான தோஷங்களிலிருந்து விடுபடலாம்.
இந்த வீட்டு பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு காலத்தில் நீங்கள் அந்தணர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் அந்தணர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அது மாதிரி வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்திய கூறுகள் இல்லை. இருக்காங்க, ஆனால் இப்பவும் அந்தணர்கள் அந்த கால முறைகளை கடைபிடித்து கொண்டு சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவர்கள் அக்னிகோத்திரம் செய்யக்கூடியவர்கள், திரிகால சந்தியாவந்தனம் செய்து சுவாமியை வழிபாடு செய்து பிறருக்காகவே பூஜைகள் செய்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு பணம் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அவங்கள விலைக்கு வாங்க முடியாது.